Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Excel Power Queryல இருக்கக்கூடிய conditional column பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, இங்க இருக்கக்கூடிய அந்த டேட்டா செட்டை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட கம்ப்ளீட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா எந்த கோர்ஸ் எடுத்தாரு, எப்போ ஜாயின் பண்ணார் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இதிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான டேட்டா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் அந்த கோர்ஸ் எந்த குரூப்பை சார்ந்தது அப்படிங்கிற அந்த குரூப்போட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. உதாரணத்துக்கு டிசிஏ சிசிஏ அப்படிங்கிற அந்த ரெண்டு கோர்ஸுமே குரூப் 1 சேர்ந்தது, டேலி இஆர்பி அப்படிங்கிறது குரூப் 2 சேர்ந்தது அண்ட் எக்ஸல் அப்படிங்கிறது குரூப் 3, மற்ற கோர்ஸ்லாம் குரூப் 4. இப்படி அந்த குரூப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு, இந்த ரிசல்ட்டை நம்ம கெட் பண்ணுறதுக்கு பவர் குவெரியில் இருக்கக்கூடிய கண்டிஷனல் காலமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தெளிவாக கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த டேட்டா செட் பவர் குவெரி மூலிமா 3 சோர்ஸையும் கம்பைன் பண்ணி கெட் பண்ணது தான். ஸோ ஏற்கனவே பவர் குவெரி மூலிமா எடிட் பண்ணி லோட் பண்ணதுனால டைரெக்டாக நம்ம டேட்டா டேப்பில் போயிட்டு குவெரிஸ் அண்ட் கனெக்ஷன்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் அதில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நம்ம இந்த குவெரி என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு பவர் குவெரியோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ண எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நமக்கு இங்கே முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா இந்த கோர்ஸ் நேமுக்கு பக்கத்தில் இந்த கோர்ஸ் எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப சிம்பிள், ஆட் காலம் டேப்பில் ஜெனரல் குரூப்பில் கண்டிஷனல் காலம் உண்டு. ஸோ நல்லா கவனிங்க, முதல்ல நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற அந்த புது கண்டிஷனல் காலமுக்கான நேம். ஸோ நமக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா குரூப்னு இருந்தாலே போதும். ஸோ அதனால் குரூப் அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் அடுத்ததாக இருக்கக்கூடியது கண்டிஷனல் கிளாஸ். ஸோ ஆரம்பத்தில் இஃப்னு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம நார்மலாக எக்ஸலில் யூஸ் பண்ணுற இஃப் கண்டிஷன் நெஸ்டட் இஃப் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை விட இங்கே கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வேலை முடியறது உண்டு. ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா கண்டிஷனல் கிளாஸ். ஒருவேளை உங்களுக்கு மல்டிபிள் இஃப் வேணும், மல்டிபிள் கண்டிஷனல் கிளாஸஸ் வேணுங்கிற பட்சத்தில் ஆட் கிளாஸ் கொடுத்து மல்டிபிள் இஃப்ஸ், மல்டிபிள் கண்டிஷனல் கிளாஸஸை தாராளமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஒருவேளை வேண்டாங்கிற பட்சத்தில் தாராளமாக இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தேவையில்லாத கிளாஸஸை இங்கேருந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஆர்டரில் இந்த கிளாஸஸை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா வரும். ஒருவேளை உங்களுக்கு கிளாஸ் ஏதாவது நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா இங்கே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது, மூவ் அப் மூவ் டவுன், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாராளமாக இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, கண்டிஷனல் கிளாஸில் 4 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. காலம் நேம், ஆப்ரேட்டர், வேல்யூ என்ன, அவுட்புட் என்ன வேணும். ஓகே, எல்ஸ் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க, நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது எந்த காலம், கோர்ஸ் நேம். ஸோ அப்போ காலம் நேமில் நம்ம என்ன பண்ணலாம், கோர்ஸ் நேமை எடுத்துடலாம். நல்லா கவனிங்க, எந்த காலம் நேமை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது நம்ம சூஸ் பண்ணுற காலம் எந்த டேட்டா டைப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு நாம் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது கோர்ஸ் நேம். இந்த காலமில் இருக்கக்கூடிய டேட்டா டைப் என்னது, கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ டெக்ஸ்ட்னும் போது ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ், டெக்ஸ்ட் டஸ் நாட் ஈக்குவல், டெக்ஸ்ட் பிகின்ஸ் வித், டெக்ஸ்ட் டஸ் நாட் பிகின்ஸ் வித். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே அசைன் ஆயிருக்கு. ஒருவேளை நம்பர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காலமை எடுக்கிறோன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஏஜ். ஓகே, ஸோ ஏஜ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிறது எல்லாமே நம்பர் தான். ஸோ அப்போது ஆப்ரேட்டரை பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இல்லை ஒருவேளை டேட் இருக்கக்கூடிய காலமை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிஃபோர், ஆஃப்டர் அப்படிங்கிற ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய காலமை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகிறது உண்டு. ஸோ நமக்கு முதல்ல தேவைப்படுற அவுட்புட் பார்த்தோம்னா குரூப் 1 தான். டிசிஏவும் சிசிஏவும் குரூப் 1 சேர்ந்தது தான். பட் இப்போ என்ன விஷயம்னா, ஆப்ரேட்டர் ஈக்குவல்ஸில் இருந்துச்சுன்னா சிசிஏவுக்கு தனியாக ஒரு கண்டிஷனல் கிளாஸ் அண்ட் டிசிஏவுக்கு தனியாக ஒரு கண்டிஷனல் கிளாஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் என்ன விஷயம்னா, இந்த டிசிஏ அண்ட் சிசிஏ இந்த 2 வார்த்தையும் கவனித்து பார்த்தீங்கன்னா சிஏ அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது, மற்ற கோர்ஸில் பார்த்தீங்கன்னா சிஏ அப்படிங்கிறது வரல. ஸோ அதனால் ஆப்ரேட்டரை நம்ம என்ன பண்ணிடலாம்னா
contains அப்படின்றத நம்ம மாற்றிடுவோம். ஓகே, டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் சிஏ. ஓகே, சிஏன்னு கண்டெயின் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன குரூப் அசைன் பண்ணுறோம், குரூப் 1 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் அடுத்ததான் டேலி இஆர்பி குரூப் 2வை சேர்ந்தது. ஸோ அதனால் இன்னொரு கண்டிஷனல் கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். காலம் நேமில் கோர்ஸ் நேம் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆப்ரேட்டரில் ஈக்குவல்ஸ் எடுத்தாலும் சரி, ஈக்குவல்ஸ் எடுத்திங்கன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், டேலி இஆர்பிங்கிறத டைப் பண்ணணும். இல்லை கண்டெய்ன்ஸ் இல்லை பிகின்ஸ் வித்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் டேலிங்கிறத மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா டேலி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் இன்கேஸ் டேலி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் சேர்ந்துச்சுங்கிற பட்சத்தில் அதுவும் குரூப் 2லே பார்த்தீங்கன்னா விழுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், குரூப் 2 என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொரு கண்டிஷனல் கிளாஸ் எடுத்துப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எம்எஸ் எக்ஸல். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் கோர்ஸ் நேம், ஸோ இந்த வாட்டி ஈக்குவல்ஸ், ஸோ அதனால் எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடுவோம், என்ட்ரு பண்ணிடுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 3. ஓகே, குரூப் 3. ஒருவேளை இது எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு தேவையான அந்த நெகட்டிவ் ரிசல்ட் தான் பார்த்திங்கன்னா அந்த குரூப் 4. ஒருவேளை எந்த கோர்ஸுமே இந்த சிசிஏ டிசிஏ குரூப் 1 இல்லை, சிசிஏ டிசிஏ இல்லை டேலி இல்லை, எம்எஸ் எக்ஸல் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில், மேட்ச் ஆகலைங்கிற பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே பார்த்திங்கன்னா குரூப் 4 தான். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி முடிஞ்ச கையோட ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா குரூப் அப்படிங்கிற ஒரு காலம் வரது உண்டு. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸில் நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு போயாச்சு. ஜஸ்ட் நம்ம இதை ட்ராக் பண்ணி கோர்ஸ் நேமுக்கு பக்கத்தில் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேலி இஆர்பி பார்த்தோம்னா குரூப் 2, டிசிஏ சிசிஏ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 தான். அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 4, எக்ஸல் பார்த்தீங்கன்னா குரூப் 3. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலம் 7ஓட இந்த நேம் பார்த்திங்கன்னா இது கோர்ஸ் ஃபீஸ்ன்னு இருக்கணும். ஓகே, ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம இதை லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஹோம் டேப்பில் போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த query-யை ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ எந்தெந்த கோர்ஸ் அண்ட் எந்தெந்த குரூப்பை சேர்ந்தது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சோர்ஸில் என்ன அப்டேட் ஆனாலும் சரி, இல்லை மல்டிபிள் சோர்ஸ் ஃபைல்ஸ் ஆட் ஆனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ரிசல்ட் நமக்கு பக்காவாக பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக எக்ஸலில் இஃப் கண்டிஷன், நெஸ்டட் இஃப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பவர் query மூலிமா கண்டிஷனல் காலம்ஸை யூஸ் பண்ணும்போது உண்மையிலே வேலை ஈஸியாக முடியும். பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு சோர்ஸ் அப்டேட் ஆகுதோ, டேட்டா அப்டேட் ஆகுதோ, அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட் நமக்கு பர்ஃபெக்டாக என்ன ஆகும், அப்டேட் ஆகும். வேலை கொஞ்சம் நமக்கு மிச்சமான மாதிரி தான். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் பவர் query வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.